ஹோலி மந்த் ஆஃப் ரமதான் தொடங்கிய நிறைய கார்டியாக் பேஷண்ட்ஸ் மெசேஜ் பண்றாங்க, நாங்க ஃபாஸ்டிங் இருக்கலாமா இருக்கக்கூடாது. அதை பற்றிய வீடியோ தான். ஷார்ட் டேர்ம் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் எப்பவுமே நல்லது. அது பல நல்ல விஷயங்களை நல்ல கொலஸ்ட்ராலை ஜாஸ்தி பண்ணுது, கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுது, இன்னும் பல உபயோகங்கள் இருக்கு. கார்டியாக் பேஷண்ட்ஸ் ரம்ஜான்ல ஃபாஸ்டிங் பண்ணலாமான்னு ஒரு கொஸ்டின் கேட்டோம்னா 100% பண்ணலாம். அவங்க ஸ்டேபிளா இருக்கிற பட்சத்துல அவங்க ஃபாஸ்டிங் பண்ணிக்கலாம். பட் அவங்களுக்கு ரீசெண்டா ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, ரீசெண்ட் ஹார்ட் ஃபெயிலியர்னால அட்மிஷன் ஆயிருக்கீங்க, ரீசெண்டா ஸ்டென்ட் வச்சிருக்காங்க, ரீசெண்டா கார்டியாக் சர்ஜரி பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்றது நல்லது. மெயின்லி கார்டியாக் பேஷண்ட்ஸ் நிறைய பேருக்கு டயபெட்டிஸ் மெலிட்டஸ், அதாவது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சர்க்கரை அளவு மருந்துகள்ல கண்ட்ரோலா இருக்கிற பட்சத்துல அவங்களும் ஃபாஸ்டிங். பட் டைப் 1 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கு, இல்ல சுகருக்கு இன்சுலின் எடுக்கிறாங்க, சுகர் ரொம்ப வேரியேஷன், இவங்க எல்லாம் ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்றது நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது சுகர் கம்மி ஆகிறதுக்கும் ஜாஸ்தி ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால அப்படி ஏதாவது தொந்தரவுகள் வந்தா உடனே ஃபாஸ்டிங்கை நிறுத்திக்கிறது நல்லது. இது மட்டும் கிடையாது, ஃபாஸ்டிங் நேரத்துல மருந்தை விடாம எடுங்க. மெயின்லி மெடிசின்ஸுக்கு சாப்பிடக்கூடிய டைமிங் உங்க டாக்டரோட கேட்டுட்டு அதுக்கு டைமிங் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலா நம்ம யூரின் ஜாஸ்தியா போகக்கூடிய டயூரிட்டிக்ஸ்னு சொல்லக்கூடிய மெடிசின்ஸ் எல்லாம் மார்னிங் எடுக்கும். பட் ஃபாஸ்டிங் சமயத்துல நீங்க மார்னிங் எடுத்தா தண்ணியே அதுக்கு பிறகு குடிக்க மாட்டோம், டீஹைட்ரேஷன் வர்றது வாய்ப்புகள். அதனால அந்த மெடிசின் நீங்க ஈவினிங் எடுக்கும். இது போல ஒவ்வொரு மெடிசின் டயபெட்டிக் உங்க டாக்டரோட கேட்டுட்டு அந்த டைமிங்ஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டிங் பண்ணும்போது மக்கள் பண்ணக்கூடிய தப்பு என்னன்னு பார்த்தா, அவங்க ஹை கலோரி, ஹை சால்ட் கண்டென்ட் அண்ட் ரிஃபைன் நல்ல ஃப்ரைட் ஃபுட்ஸ் சாப்பிடுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுங்க. மெயின்லி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணுங்க. சிக் பேஷண்ட்ஸ் மெயின்லி ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணலாம்னு குரான்லேயே சொல்லியிருக்கு. அதனால சிக் பேஷண்ட் ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்றது நல்லது.